ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இயல் கிராஃப்ட்ஸில் நிறையா சீக்ரெட் வந்து புது கலர்ஸ் வந்துருக்கு. இது இல்லாமல் இன்னும் நம்மக்கிட்ட ஒரு 30-40 கலர்ஸ் மாதிரி அவைலபிள் இருக்குது. ஸோ என்னென்ன புது கலர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷேடு 130. இது ஒரு நல்ல டார்க் ஸ்கை ப்ளூ கலர். பீகாக் ப்ளூ கூட உங்களுக்கு காம்பைன் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர். நிறையா பேஸ்டல்ஸ்க்கு ஒயிட் கலருக்கு நீங்கள் காம்பினேஷன் கொடுக்கும்போது இது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு கலர். ஷேடு வந்து 96 வரும். நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ஆரஞ்சு கலரில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஆலிவ் கிரீன் கலராட்ட ஷேடு வந்து 97 வருது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நல்ல டார்க் மெரூன் ஷேடு வந்து 8. ஒரு நல்ல வயலட் கலர் 17 ஷேட் நம்பர். ஸோ வயலட்லேயே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இதுக்கு இப்போ 3 ஷேட் இருக்குது நம்மக்கிட்ட வயலட். 3க்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 181N, இது 17 இதுக்கு முன்னாடி காமிச்சது. நெக்ஸ்ட்டு வந்து 16N. இது 3க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி ஷேட் டிஃப்ரென்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஷேட் 9. இதுக்கு முன்னாடி 8ம் வந்து ஒரு மெரூன் காமிச்சிருப்போம். அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் லைட் வரும். 8 வந்து 9 வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கான மெரூன். நெக்ஸ்ட் ஒரு பவுடர் ப்ளூ கலர் மாதிரி ஷேட் நம்பர் 22. ஒரு நல்ல பவுடர் ப்ளூ கலர் வரும். அடுத்து ஒரு ராமா கிரீன் மாதிரி கொஞ்சம் நல்ல டார்க் கிரீன், நல்லா டிமாண்டாக போயிட்டுருக்க கலரு 64D. கிளி பச்சையிலேயே உங்களுக்கு வந்து லீஃப் கிரீன்னு சொல்லுவோம். அதில் வந்து 70 ஷேட் நம்பர் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நெக்ஸ்ட் இன்னொரு டார்க் ராமா கிரீன் கலர். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, பட் இது வந்து இன்னுமே நல்லா டார்க் ராமா கிரீனாக இருக்கும். நீங்கள் பிக்சர் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். 77 நம்பர். நெக்ஸ்ட் வந்து ரெட் ஷேடு வந்து 7. நல்லா வந்து ஒரு டொமேட்டோ ரெட் மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஆரஞ்சுக்கும் பீச்சுக்கும் நடுவில் ஒரு மீடியமான கலர். நல்லா அழகாக இருக்குது. 95 ஷேட் நம்பர். நெக்ஸ்ட் ஒரு க்ரீமி எல்லோ மாதிரி ஒரு கலர் 49 ஷேடு வந்து. அடுத்து வந்து ஆலிவ் கிரீன்லேயே ML. இதுக்கு முன்னாடி ஒரு ஆலிவ் கிரீன் இருக்கும் 97. இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் கிரே கலர். கிரேல வந்து 2 ஷேட் இருக்கும் நம்மள்கிட்ட. ஒன்று பேஸ்டல், அது வந்து 31 LL வரும். இன்னொன்று கொஞ்சம் டார்க் கிரே 32 வரும். ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ். இப்போது இது லைட் கலர் வந்து க்ரீன்லேயே நம்மகிட்ட 2 ஷேட் இருக்குது. ஒன்று 69L, இன்னொன்று வந்து 103NL. இது ரெண்டும் ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஒரு க்ரீன் வந்திருக்கும் 70. இது 3க்குமான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அடுத்து மேங்கோ எல்லோ 36 ஷேட் நம்பர். இந்த கொஞ்சம் டார்க் மேங்கோ எல்லோ மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ராணி பிங்க்கு மாதிரி. ராணி பிங்க்குக்கும் பர்பிளுக்கும் நடுவில் ஒரு கலர். அது வந்து 30D சொல்லலாம். இது வந்து ராணி பிங்க் நல்லா 30. இதுலேயே கொஞ்சம் டார்க்கர் வெர்ஷன் மாதிரி ஒரு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. அடுத்து இதுலேயே ஒரு நல்ல ஜாமுன் கலர் மாதிரி, ஒரு டார்க் ஜாமுன் கலர் மாதிரி ஒன்று வரும். 9NL ஷேட் நம்பர். பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி கேட்டகரி இது மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது லாவெண்டர் கலர் 12L. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்தது எனக்கு பிடிச்சதுன்னா இந்த பேபி பிங்க். இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்கும். 1 ஷேட் நம்பர். இது ரெண்டுமே என்னோட ஃபேவரெட். அடுத்து வந்து பீச் கலரில் நம்மகிட்ட 2 வந்திருக்கு. 92. இது கொஞ்சம் இங்கே எல்லோ மாதிரி தெரியுது, பட் இது ஆக்சுவலி ஒரு பிங்கிஷ் பீச் மாதிரி ஒரு கலர். 92 அண்டு 93L. இது ரெண்டுமே இதில் வந்து கொஞ்சம் எல்லோவிஷாக தெரியுது, பட் இது நார்மலி வந்து ஒரு பிங்கிஷ் பீச் மாதிரி கலர் ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு பேஸ்டல் பீச் அந்த ஒரு ஃபேமிலியில் வரும் இது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அழகாக இருக்குது கலரு. இது வந்து நான் உங்களுக்கு வந்து க்ரீம் பீச் மாதிரி ஒரு கலர் வருது 88L. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதே மாதிரி ஒரு டார்க் ஜாமுன் கலர் பார்க்க போகிறோம்.
18D. இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருப்போம் ஜாமுன்லேயே. இது வந்து 17. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ரெண்டுமே நல்லா இருக்கு கலர். அடுத்து வந்து க்ரீம் கலர் 118 ஷேட் நம்பர். ஒரு அழகான க்ரீம் கலர் ஷேட் நம்பர் 118. நெக்ஸ்ட்டு வந்து வயலட்லேயே இது ஷேட் நம்பர் 17. ஓகேவா? இதுலேயே முதல்ல நீங்கள் பார்த்தது ஷேட் நம்பர் 181L, அதே மாதிரி 16N. இது வந்து இந்த மூணும் வந்து நம்மகிட்ட வயலட் இருக்கு. அடுத்து வந்து டார்க் ப்ளூ கலர் 25 ஷேட் நம்பர். ஒரு நல்ல டார்க் ப்ளூ உங்களுக்கு. அடுத்து வந்து ஒரு பீகாக் ப்ளூ கலர் 23D. பீகாக் ப்ளூ கலர் அந்த மாதிரி அழகாக இருக்கும். நார்மலி வந்து இதுவும் வந்து நிறைய காம்போ ஷேட் வந்து சாரீஸ் வரும். இது வந்து 130, இது வந்து 23D. நெக்ஸ்ட் பிளாக் கலர் கொஞ்சம் ரேராக இருக்கும், பிளாக் அவைலபிள். நெக்ஸ்ட் ஆரஞ்ச் 96D. இது நல்லா அடிக்கிற டார்க் ஆரஞ்ச். இதுக்கு முன்னாடி 2-3 ஆரஞ்ச் இருக்கும். இது வந்து 96, இது 96D. இது லைட் டார்க்காக வரும். ஓகே, அது இல்லாத வந்ததுன்னா 95 ஷேடு. அது இல்லாமல் ஒரு 705 ஒரு பீச் ஷேடு மாதிரி வரும் நம்மளது. ஆரஞ்சுலேயே பீச் மாதிரி ஒரு ஷேடு. நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சுலேயே நம்ம முதலே பார்த்தது 88L. கிட்டத்தட்ட ஒரே அந்த கலர் ஃபேமிலிக்குள்ளேயே வரும் எல்லாமே. அடுத்து வந்து அதுலேயே நம்ம பேஸ்டல் கலர்ஸ் பார்த்தோம்னா இது ரெண்டும் ஆரஞ்சு தான், பிங்கிஷ் ஆரஞ்சு மாதிரி. பட் பிக்சரில் உங்களுக்கு அப்படி தெரியுது. ஸோ இதெல்லாம் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கோல்டன் கலர் 104. உங்களுக்கு நிறைய வந்து கோல்டன் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவாங்க, சில்க் த்ரெட் இல்லைன்னா எம்ப்ராய்டரி எல்லாத்துக்குமே. 104 வந்து நல்ல ஆப்ஷன் உங்களுக்கு. அது இல்லாத அதுலேயே கொஞ்சம் டார்க் கலர்னால் 992 வரும். இதுக்கு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? 992 கலர். இது டார்க் கோல்டு மாதிரி வரும். நெக்ஸ்ட் இது ரெண்டு அவ்வளோதான். அடுத்து வந்து ராணி பிங்க்லேயே இன்னொரு ஷேட் 762 ராணி பிங்க்ல. இதுக்கு முன்னாடி பார்த்தது 30 ராணி பிங்க்லேயே உங்களுக்கு அது ஒன்று இருக்கும். இன்னொன்று 5ND அப்படின்னு, இது ஒரு ராணி பிங்க் கலர். இது டார்க் கலர் மாதிரி வரும். ஓகே, ராணி பிங்க்லேயே டார்க். இது ஒன்று 5ND. இது 5N, அதுலேயே கொஞ்சம் லைட் ஷேடு 5N. இதே ராணி பிங்க்ல இன்னும் கொஞ்சம் ஒரு ராணி பிங்க்குக்கும் இதுக்கும் போகிற வழியில் இருக்க ஒரு கலர், இது வயலட்டுக்கும் இது ஒரு கலர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஒன்று இருக்கும், ராணி பிங்க்கும் ஒயிட்டுக்கும் போகிற வழியில் இருக்க ஒரு 30Dன்னு ஒரு கலர். ஓகே, இவ்வளோதான் ராணி பிங்க் ஷேட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் ஒரு அழகான கலர், ஒரு பவுடர் பிங்கிஷ், பவுடர் ரோஸ் மாதிரின்னு சொல்லலாம். 193. இதெல்லாம் கொஞ்சம் ரிச் கலர்ஸ், நல்லாயிருக்கும். சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் அபூர்வமாக கிடைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் கலர்ஸ் இதில் எடுத்தால். நெக்ஸ்ட்டு வந்து 992 1 போயாச்சு. அடுத்து டார்க் க்ரீன் 714D. இது கொஞ்சம் நல்லா டார்க்கான க்ரீனு. இதுலேயே டார்க் க்ரீன் நம்ம முதல்ல பார்த்துருப்போம் 64D. இது ரெண்டுக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து 64D, இது வந்து 714D. இதுவுமே கொஞ்சம் டார்க் கலர்ஸ் தான். இப்போ அது இல்லைன்னா இன்னொரு கிளிப்பச்சை 69. முதலே ஒரு 4-5 பார்த்துருப்போம். இது ஒரு இன்னொரு கிளிப்பச்சை. மற்ற அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா கம்பேரிஷன் உங்களுக்கு இது எல்லாமே. இது 69, இது வந்து 169 ML 70, இது வந்து 103 NL. ஓகேவா? அடுத்து ஸ்கை ப்ளூ டார்க்கில்
131, 131B, இன்னொன்று 130, 130 இதுவும் இருக்கு. நெக்ஸ்ட்டு இதே ஒரு பவுடர் பீச் மாதிரி 81 கலர். இது அந்த பவுடர் பிங்க் நீங்கள் பார்த்ததுலேயே இது கொஞ்சம் டார்க் கலர். இதில் கொஞ்சம் டார்க்கர் ஷேட் மாதிரி வரும். இது கொஞ்சம் காப்பரி ஷேட் மாதிரி இருக்குது. இதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் கொஞ்சம் மெட்டாலிக் கலர்ஸ் கொஞ்சம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். இது இந்த 3 கலருமே கொஞ்சம் ரேர் கலர்ஸ், பட் நல்லாயிருக்கும். சாரீஸ் நீங்கள் இந்த மாதிரி கிடச்சிது அப்படின்னா 193, 81, இது வந்து 81N. அடுத்து ஒரு அக்வா ப்ளூ 60 ஷேட் நம்பர். அக்வா ப்ளூவில் இப்போதைக்கு இது ஒன்று தான் இருக்குது. நம்ம அதெல்லாம் ஸ்டாக் பண்ணணும். இது வந்து ஒரு க்ரீமி டார்க் எல்லோ மாதிரி 35L. கொஞ்சம் இதில் டார்க்காக தெரியுது ஃபோட்டோவில், பட் இது இன்னும் கொஞ்சம் லைட்டான கலர் 35L. இப்போ இன்னொன்று கோல்ட்லேயே கொஞ்சம் லைட் கலர் சாண்டல் கலர் மாதிரி வரும் உங்களுக்கு 104LL. இப்போதைக்கு அவ்வளோதான் கலர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் மொத்தமாக நம்மக்கிட்ட இருக்க வெரைட்டிஸ் நிறையா இருக்குது.